எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலையை வச்சு ஒரு பொடி ரெசிபிங்க. இது சாதம், இட்லி, தோசை, பொரியல் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். வாங்க இந்த கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பொடியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே கருவேப்பிலை தாங்க. 2 கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு டவலில் லைட்டாக தொடச்சி இது மாதிரி ஒரு ஜல்லடை தட்டில் போட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு 10 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா அது நல்லா ஆறி வந்துடும். கருவேப்பிலையை திரும்ப நம்ம ஃப்ரை பண்ணிப்போங்க. இது ஆறுறதுக்குள்ளே மீதி எல்லா பொருளையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கப்பில் தான் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கப்பு இல்லாட்டி கிண்ணத்தை அளவாக வச்சுக்கோங்க. ஒரே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அளந்து எடுத்துருக்கோங்க. ஃபஸ்ட்டு சில பொருட்களை நம்ம வறுத்துக்கணும். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுந்தம்பருப்புங்க. இங்கே நான் பொட்டோடு இருக்க உளுந்தம்பருப்பு பயன்படுத்துகிறேன். இது மாதிரியான ரெசிபீஸில் நம்ம பொட்டு உளுந்து பயன்படுத்துறதுனால அதில் இருக்க சத்துக்கள் முழுசாக நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி நிலக்கடலை பருப்பு அதுவுமே என்ன பண்ணுங்க, 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுந்து, நிலக்கடலை பருப்பு இது எல்லாமே ஒரே அளவு எடுத்துருக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது கூடவே பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, எள்ளு, ஜீரகம், பெருங்காயம், உப்பு, மஞ்சள் தூள், புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், அதே போல் 10லேருந்து 15 பல் பூண்டு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வானிலையில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கடைசியாக நம்ம கருவேப்பிலையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடி செய்கிறதுல முக்கியமான ஸ்டெப்பே நம்ம எடுத்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வறுக்கிறது தாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து, அதே போல் கடலைப்பருப்பு இது 2ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம நிலக்கடலை பருப்பை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பச்சைக்கடலை பருப்பு நமக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நம்ம செய்யக்கூடிய இந்த எல்லா ப்ராசஸுமே சிம்மில் மட்டுமே தான் வச்சு செய்யணும். அப்போ தான் பருப்பு எல்லாம் உள்ள வரைக்கும் நமக்கு நல்லா ரோஸ்டாகி கிடைக்கும். இப்போ தனியா, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோங்க. ஒரு பொருளும் நமக்கு ஃப்ரை ஆகும்போது அதனுடைய வாசனை நல்ல கமகமன்னு வருங்க. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தனியா, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த எல்லா பொருளும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பருப்பில் இருக்க சூடே போதுமானது பொட்டுக்கடலைக்கும் எள்ளுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடலையை சேர்த்துங்க. ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எள்ளை சேர்த்து நல்லா பருப்போடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க சூட்டுக்கே நமக்கு எள் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த எல்லா பருப்பு வகைகளையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். இந்த ஃப்ரையிங் ப்ராசஸ் கண்டிப்பாக சிம்மில் தாங்க செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் அட்டகாசமாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வானிலையில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கட்டி பெருங்காயத்தை அதில் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிறோங்க. நீங்கள் தூள் பெருங்காயம் பயன்படுத்துறதுனா நம்ம மிக்சியில் ஓட்டி எடுக்கல கடைசியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. பெருங்காயத்தை நல்லா பொரிய விட்டு எடுத்ததுக்கப்புறமாங்க வரமிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். வரமிளகாய் நெடி சிலருக்கு ஒத்துக்காது. அது மாதிரி இருக்கவங்க காம்போடு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா காம்பு நீக்கிட்டு நீங்கள் பொடியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி வரமிளகாய் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளியுமே இந்த சூட்டில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால இந்த பொடி ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் கிடைக்குங்க. வரமிளகாய், புளி 2ஐயும் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த வடைச்சட்டி நல்லா உங்களுக்கு சூடாக இருக்கும். அந்த சூட்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கல்லுப்பையும் போட்டு ஒருக்கா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ப்ராசஸுமே நம்மளுடைய பொடி நமக்கு ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான். இப்போ இந்த உப்பையுமே அந்த பருப்போடு சேர்த்துங்க நல்லா ஆற விட்டுக்குங்க. இப்போ திரும்பவுமே அடுப்பை ஆன் பண்ணிவிட்டுங்க நம்ம கழுவி காய வச்சு வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா கருவேப்பிலை சட்டுன்னு உங்களுக்கு கரைஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லா பொருளுமே ஃப்ரை பண்ணியாச்சு. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறது தான். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளையும் சேர்த்து இந்த பருப்போடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பருப்பெல்லாம் போட்டு அரைக்கும் பொழுது அது ஈஸியாக எல்லாத்தோடையும் பிளெண்ட் ஆகி கிடச்சிருங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளைப்பூண்டை போட்டு அரைச்சிக்க போகிறோம். வாங்க இப்போ இந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுங்க நம்ம
இந்த பருப்பு எல்லாத்தையும் வந்து போட்டு அரைச்சிக்க போகிறோம். இதை 2 பேட்சாக வந்து நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம். நம்ம மிக்ஸிக்கு எவ்வளோ வந்து பிடிக்குமோ அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பருப்பெல்லாம் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக வேணாலும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் பேட்ச்சு பருப்பெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையுமே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல க்ரீனிஷாக கமகமன்னு வாசனையோடு இந்த பொடி வந்து ரெடியாகி கிடைக்குங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குங்க. இதை வந்து நம்ம முதலையே ஃபஸ்ட் பேட்ச் அரைச்சா பொடியோடு வந்து மிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 15 பல் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அதை போட்டு கோர்ஸாக ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள், அழகாக வந்து நமக்கு பூண்டுமே மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்ச பொடியோடு கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி வந்து நமக்கு ரெடி ஆயிருங்க. இந்த பொடி வந்து இட்லி, தோசை, சாதத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம வெஜிடபிள் ஃப்ரைலாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள் ஃப்ரையில் கூட நம்ம இந்த பொடியை வந்து பயன்படுத்திக்கலாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அருமையான கருவேப்பிலை பொடி செஞ்சாச்சு. நீங்களும் ஒரு முறை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.